ஹலோ ஆல்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பாப்பாக்கு ஒரு 5 டேஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி குடுத்தேன், கூடவே ஹெல்த்தியா என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி குடுத்தேங்கிறத காட்டியிருக்கேன். என் பாப்பாக்கு பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். அது எந்த பிரியாணியா இருந்தாலும் சரி, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவா. கூட ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தா போதும். எல்லா பசங்களும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேக்கு மீல் மேக்கர் சோயா என்ன வேணா சொல்லலாம். அத வச்சு பிரியாணி செஞ்சுட்டு, கூடவே ஆனியன் ரைத்தா லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு, ஸ்நாக்ஸ்க்கு பொமோகிரானேட் இருந்தது. அத உரிச்சு அப்படியே பேக் பண்ணி குடுத்தாச்சு. குழம்பு சாதமா இருந்தா அவ்வளவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. சூடா இருந்தா கூட பரவால்ல. அதுவும் மதியம் ஆறி போனனால அவ்வளவா லைக் பண்ண மாட்டாங்கன்ட்டு தான் எல்லாமே இந்த மாரி ஒன் பாட் ரைஸா இருக்க மாரி சூஸ் பண்ணேன். செகண்ட் டேக்கு தட்டப்பயிர்ல சாதம் மாரி, அதாவது அரிசி பருப்பு சாதம் மாரியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாம்பார் தூள்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸ்நாக்ஸ்க்கு வீட்ல ஸ்வீட் கார்ன் இருந்தது. அத கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்தி குக்கர்ல வேக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டா போதும், நல்லா வெந்துரும். குழந்தைங்களுக்குங்கிறனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால நல்லாவே ஒரு 4 விசில்ஸ் வரைக்குமே விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்குனதுக்கு அப்புறமா அந்த சூட்டோட இருக்கும்போதே அந்த மாரி கார்ன்லாம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமா பட்டர் அந்த சூட்டோடவே சேர்த்தா தான் நல்லா மெல்ட் ஆகும். கொஞ்சமா சால்ட், லெமன் ஜூஸ், மிளகாத்தூள் இல்லன்னா பெப்பர் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கலாம். பாப்பா காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்கறனால கொஞ்சமா மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அந்த சூட்டோட இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணிற வேண்டியதுதான். டேஸ்ட் செம்மையா இருக்கும். கிட்ஸ் மட்டும் இல்ல, நமக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். மிளகாத்தூளுக்கு பதிலா பெப்பர் போட்டுக்கலாம். பட் பாப்பாக்கு பெப்பர் அவ்வளவா பிடிக்காது. அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். போட்டு குடுத்த லன்ச்சா இருக்கட்டும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டர்ன் வரதான் செஞ்சது. ஆனா, அந்த ஸ்வீட் கார்ன வச்சு செஞ்ச ஸ்நாக்ஸ் மட்டும் ரிட்டனே வரல. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா. அடிக்கடி இந்த மாரி செஞ்சு குடுக்க சொன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செகண்ட் டே லஞ்ச் பாக்ஸும் ஈஸியா ஒன் பாட் ரைஸ் மாரி இருந்தாலும், அதுலயுமே புரோட்டீன் இருக்க மாரி தான் பார்த்துக்கிட்டேன். தட்டக்கொட்டையில நெறையவே புரோட்டீன் இருக்கு. பிரியாணி டேஸ்ட்ல நல்லாருக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒன் பாட் ரைஸ்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான். இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து எல்லாருக்குமே ஃபேவரைட். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்கும். பருப்புல புரோட்டீனும் கிடைச்ச மாரி இருக்கும். லாங் வீடியோல இருக்கும். வேணும்னா யாருக்காவது ரெசிபி செக் பண்ணி பாருங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வீட்ல இருந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு குடுத்துட்டேன். டேட்ஸ், கேஷ்யூஸ், கிரேப்ஸ், பொட்டுக்கடலை இந்த மாரி என்கிட்ட இருந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு குடுத்துட்டேன். உங்ககிட்ட என்னலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு குடுக்கலாம். வாரத்துக்கு 2 டைம் குடுத்தா கூட அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். அடுத்தது 4த் டேக்கான லஞ்ச் பாக்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். தேங்காய் பால் வச்சு பிரியாணி செஞ்சிருந்தேன். இந்த பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இது கொஞ்சம் பிளெயினா இருக்க மாரி தான் இருந்தது. அதனால புரோட்டீன் கவர் பண்றதுக்காக சோயா வச்சு ட்ரையா ஒரு மசாலா மாரி காரம் கம்மியா போட்டு பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே அப்படியே ஸ்நாக்ஸ்க்கு வீட்ல குக்கும்பர் இருந்தது. அத மேல தோல்லாம் சீவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டு குடுத்தாச்சு. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 5த் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்ட்டு பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு தொக்கு மாரி செஞ்சுட்டு, ரைஸ் தனியா வச்சு 2யும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கீரை மாரியே கொத்தமல்லி, புதினாலயும் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மலாம் அத யாரும் வெஜிடபிள்ஸாவே சேர்த்துக்கிறது இல்ல. 10 டேஸ் ஒன்ஸ் இல்லன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாரி செஞ்சு குடுக்கறது நல்லது தான். சைட் டிஷ்ஷா கூடவே புரோட்டீனுக்காக எக் வச்சு குடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ரோஸ்டட் பீனட். அவ்வளதான். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.